அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஹியர் ஃப்ரம் A to Z Astro Infinity Stream யூடியூப் சேனல். இன்னைக்கு டே 12 ஆஸ் யூஷுவல். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பான அற்புதமான ஒரு வீடியோ கண்டென்ட்டோட தான் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே நட்புக்காக சிறந்த உறவுன்னு சொல்லக்கூடிய ராமன் குகன் அவங்களோட நட்பு ஸ்டோரி வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நட்பு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்துடைய பேர் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அது வேறு யாரும் இல்லைங்க, கிருஷ்ணர் குசேலர். அவங்கள பற்றின நட்பு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நாம் சூப்பர்பான இந்த வீடியோ கண்டென்ட்குள்ளே போகலாம். கிருஷ்ணரும் குசேலரும் வேறு யாரும் இல்லைங்க, நெருங்கிய நண்பர்கள். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தங்களுடைய பள்ளி கல்வியை வந்து குருகுலத்தில் ஒன்றாவே பயின்று வந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு நெருங்கிய நண்பர்கள். அவங்க படிச்சுட்டு இருந்தப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வேறு யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே இல்லைன்னு கூட படிச்சுட்டு இருந்த சக மாணவர்கள் நினைக்கும் அளவிற்கு ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு இருந்திருக்காங்க. இதற்கிடையில் அவங்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும், துவாரகைக்கு அரசராயிட்டார் கிருஷ்ணர். பட் குசேலர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு வறுமையான குடும்பத்தில் வளர்ந்து வந்தவர். பெருசானதுக்கப்புறமா ஒரு திருமணமாகி அவருக்கு பல குழந்தைகள் இருந்தும் சாப்பாட்டிற்கே வழி இல்லாத நிலைமைக்கு ரொம்ப ஒரு ஏழ்மையான வறுமையான நிலையில தான் இருந்திருக்காரு. குழந்தைகளுக்கு தினசரி உணவு கொடுக்கறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்க நிலைமையில ஒரு நாள் குசேலரோட மனைவி வந்து அவர்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுடைய நெருங்கிய பாலிய நண்பரான கிருஷ்ணரை போய் சந்திக்கலாம் இல்லையா, அவர் இப்போ வந்து ராஜாவாக இருக்காரு, நீங்க போய் அவரை பார்க்குறப்ப கண்டிப்பா நம்மளுக்கு கடைசிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாட்டிற்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்ப, இல்லை நட்பை காரணமாக வச்சு நான் அந்த மாதிரி போய் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன், நாம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோடைய நிலை, ஸோ நம்ம தான் அதை வந்து எப்படி மேன்மைப்படுத்தணுங்கிறத யோசிக்கணும், நட்பை காரணம் காட்டி நான் யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் மீண்டும் அதை பற்றி பேசி ரொம்ப வந்து வலுக்கட்டாயமாக அந்த விஷயத்தை வந்து வலுப்படுத்தி கேட்டதுனால அவங்க ஒய்ஃபோட பேச்சை கேட்டு கிருஷ்ணரை சந்திக்கலான்னு கிளம்பியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப வெறும் கையோட போக முடியாது இல்லையா. ஜென்ரலாகவே நம்ம ஒருத்தங்களை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது அவங்களுக்கு வாங்கிட்டு போகணும், வெறும் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான் அதுவும் கிருஷ்ணர், அவர் ஒரு ராஜா, அவர் எப்படி நம்ம வெறும் போய் மீட் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்ப அவங்க ரொம்ப வறுமை குடும்பம் அப்படிங்கிறனால அவங்க வீட்டில் பரிசாக கொண்டு போய் கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ உடனே குசேலரோட மனைவி வந்து பக்கத்து வீட்டில் இருக்க கொஞ்சம் பேர்கிட்ட போயிட்டு என்ன இருக்குன்னு கேட்டு அவள் கிடைச்சிருக்கு, அவளை வாங்கி கொண்டு வந்து ஒரு பழைய துணியில் வந்து அவங்க வீட்டில் இருந்த துணியில் கட்டி குசேலர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவரும் வேற வழி இல்லையா என்ன இருக்கோ அதை தானே கொண்டுட்டு போகணும். அதனால் அவங்க மனைவி அன்பாக கொடுத்த அந்த விஷயத்தை வந்து இவர் ஒரு அன்புடன் நட்புடனும் ரொம்ப ஆசையுடனும் அதை எடுத்துட்டு கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. குசேலர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கிருஷ்ணர் என்னதான் ராஜாவாக இருந்தாலும் ஓடோடி வந்து உடனே கட்டி அணைத்து ஆற தழுவி அவரை அன்போட வரவேற்று அவரோட அரியணையில் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி அவ்வளோ அன்புடன் வரவேற்று அவர் அன்னைக்கு கவனிச்சிருக்காரு. அந்த இதில் பூரிச்சு போன குசேலர் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டாராம். உடனே கிருஷ்ணர் கேட்டாராம், நண்பா ரொம்ப நாள் கழிச்சு என்னை மீட் பண்ண வந்திருக்கேன், எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ உடனே குசேலர் அதான் கொண்டு வந்திருக்காரு இல்லையா, ஒரு பழைய துணியில் வந்து தன் கிட்ட இருந்த அவளை எடுத்து கொண்டு வந்திருக்காரு இல்லையா, அதை வந்து தன்னோட பேக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாராம். இதை தான் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன்னு மிகுந்த ஆசையுடன் கிருஷ்ணர் வாங்கி சொன்னாராம், இது எனக்கு மிகவும் பிடித்த உணவாச்சே, பரவாயில்ல, இவ்வளவு நாட்கள் ஆகியும் எனக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு எனக்கு பிடித்த விஷயத்தை நீ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஆசையுடன் அந்த அவளை வந்து அவ்வளோ அன்பா சாப்பிட்டாராம். சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போய் பார்த்தாங்களாம். ஒரு நண்பனை இவ்வளோ மரியாதை பண்ணி அந்த சிறிய துணியில கொண்டு வந்து அந்த சின்ன அவளை கிருஷ்ணர் ராஜா இப்படி விரும்பி சாப்பாரேன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்களாம். அந்த அளவுக்கு நண்பர் மேலே வந்து ரொம்ப பிரிய வச்சிருந்தாராம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த அந்த அவள் மேலே கிருஷ்ணருக்கு பிரியம் அப்படிங்கிறது இரண்டாவதுங்க. தன்னுடைய நண்பன் கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிற பூரிப்பு தான் அவர் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் நடந்த சம்பவத்தில் குசேலர் வந்து தன்னை இவ்வளோ தூரம் கவனிச்ச கிருஷ்ணரை பார்த்ததையுமே வாயடைச்சு போனதுனால எதுவுமே கேட்காம சத்தம் இல்லாமல் அப்படியே கிளம்பி போயிட்டாராம். ஏன்னா இதை கேட்கறதுக்காக தான் நம்ம நண்பன் வந்திருக்கான் அப்படின்னு கிருஷ்ணர் தவறாக நினைச்சிடக்கூடாது இல்லையா. ஏற்கனவே அவர் மைண்டில் வந்து நட்பை யூஸ் பண்ணி ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு ஓடிட்டு இருந்ததுனால எதுவுமே கேட்காம தன் வீட்டுக்கு திரும்பி போயிட்டாராம். ஆனால் அங்கே போன குசேலருக்கு தாங்க ரொம்ப ட்விஸ்டே இருந்துச்சு. வீட்டுக்கு திரும்பி போனா ஓட்ட வீடா குடிசையா இருந்த தன்னோட வீடு அழகிய மாளிகையா மாறி இருந்துச்சான். உள்ள போய் பார்த்தா மனைவியும் குழந்தைகளும் பெரிய பட்டாடை பொன் ஆபரணங்கள்லாம் போட்டு ராஜாத்து கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ அழகா இருந்தாங்களாம். குழந்தைகள் ஓடி வந்து, அப்பா இங்கே பாருங்க நான் இந்த கலர் போட்டுன்னு இருக்கேன், அப்பா இங்கே பாருங்க நான் இந்த ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கேன், இங்கே பாருங்க என் கழுத்துல செயின் இருக்கு, கையில வந்து காப்பு போட்டுன்னு இருக்கேன், மோதிரம் போட்டுன்னு இருக்கேன், வளையல் போட்டுன்னு இருக்கேன்னு குழந்தைங்கள்லாம் வந்து ஆசையாக ஓடி வந்து சொல்லிட்டான். குசேலருக்கு ஒன்றுமே புரியலையா. அதுக்கப்புறம் தான் சொன்னாராம்,
என் நண்பன் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான், நான் எதுவுமே சொல்லாட்டி கூட நான் என் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கேன், அவனை ஏன் நான் தேடி போனேங்கிறத புரிஞ்சுட்டு எனக்காக கேட்டதை செஞ்சு கொடுத்தான் பாருன்னு கிருஷ்ணனை நினச்சி அங்கேயே பூரிச்சு போனாராம். எவ்வளோ அற்புதமான ஸ்டோரி பார்த்தீங்களா. நண்பன் கிட்ட போய் நாம் இதுக்காக தான் அவன்கிட்ட தேடி வந்திருக்கோன்னு சொல்லி அந்த நட்பையும் அந்த நட்புக்கு அவர் கொடுத்த மரியாதையும் கெடுத்துடக்கூடாதுன்னு இவர் எவ்வளோ ரொம்ப பெருந்தன்மையாகவும் பக்குவமாகவும் எதுவும் கேட்காம வந்தாலும் தன்னுடைய நண்பன் தன்னை எதுக்கு தேடி வந்திருக்கான், எந்த நிலைமையில இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கேட்டதையும் செஞ்சு கொடுத்தாராம். இது நட்புக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம். நம்ம அவரை தேடி எதுக்காக போகிறோம் அப்படின்னு நாம் சொல்லவே வேண்டியது இல்லைங்க, நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட நிலைமையை கண்டிப்பாக இறைவன் வந்து மாற்றுவார். பொறுமையுடனும் பக்தியுடனும் உறுதியுடனும் இருக்கணும். அதே சமயம் நட்புக்கு இலக்கணமாக திளைத்து விளங்கக்கூடிய கிருஷ்ணர் குசேலர் மாதிரி நாமளும் நம் நட்பு கிட்ட பதவி பணம் பொருள் காசுன்னு எதை பார்த்தும் பழகாமல் அந்த இடத்துல நட்புக்கு உண்மையான மரியாதை கொடுத்து இருக்கணுங்க அப்படிங்கிறத இந்த கதையில் சூப்பராக சொல்லிட்டு, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. நிறைய ஆன்மீக கதைகள் மற்றும் அஸ்ட்ராலஜியான வீடியோஸ் உங்களுக்கு நிறையா சொல்ல காத்துட்ருக்கேன். அண்ட் மீண்டும் நாளைக்கு Day 13 சூப்பரான வீடியோ கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then it is bye from Soumya here, A to Z Astro Infinity Stream YouTube channel. Bye. Thank you.